சயன கோலத்தில் அருள்பாலிக்கும் சிவபெருமான். மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானை பெரும்பாலான கோயில்களில் லிங்க வடிவிலும் நடராஜ ரூபத்திலும் தரிசித்திருப்போம். ஆனால் சயன கோலத்தில் சிவபெருமான் காட்சி தரும் அரிதான கோவில் ஆந்திராவில் உள்ளது. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் அருகே உள்ளது சுருட்டப்பள்ளி கிராமம். இந்த கிராமத்தில் பள்ளிக்கொண்டீஸ்வரர் கோவில் உள்ளது. இங்குதான் சிவபெருமான் சயன கோலத்தில் காட்சி தருகிறார். அதுவும் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்திருப்பது போல காட்சி தருகிறார். தலபுராணம். தேவர்களும் அசுரர்களும் இணைந்து வாசுகி பாம்பை கயிறாக திரித்தும் மந்தார மலையை மத்தாக மாற்றியும் பார்க்கடலை கடைந்த போது வலி தாங்க முடியாத வாசுகி பாம்பு மிக கொடிய ஆலகால விஷத்தை கக்கியது. அதனால் தேவர்களும் அசுரர்களும் அஞ்சினர். இந்த விஷத்தால் அனைத்து உலக உயிர்களும் அழியும் அபாயம் ஏற்பட்டது. எனவே அனைவரும் சிவபெருமானிடம் காத்தருளும்படி வேண்டி நின்றனர். உலக உயிர்களை காக்கும் பொருட்டு அந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் விழுங்கினார். மிக கொடிய விஷம் என்பதால் சிவபெருமானின் உடலுக்குள் இறங்காமல் இருப்பதற்காக பார்வதி தேவி சிவபெருமானின் கழுத்தை அழுத்தி பிடித்தார். இதனால் விஷம் உடலுக்குள் செல்லாமல் கழுத்திலேயே நின்றுவிட்டது. இதன் காரணமாகவே ஈசனுக்கு நீலகண்டன் என்ற பெயர் உண்டானது. அதன் பிறகு சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாயத்தை நோக்கி புறப்பட்டனர். அப்போது விஷம் அருந்தியதால் சிவபெருமானுக்கு களைப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஈசனும் பார்வதி தேவியும் ஓரிடத்தில் ஓய்வு எடுத்தனர். அப்போது சிவபெருமான் பார்வதி தேவியின் மடியில் தலை வைத்து படுத்து சயன கோலத்தில் ஓய்வெடுத்தார். அவர்கள் ஓய்வு எடுத்த இடமே சுருட்டப்பள்ளி என்னும் இந்த கிராமம் என்று தலபுராணம் சொல்கிறது. அதன் காரணமாகவே சிவபெருமான் இந்த கோவிலில் சயன கோலத்தில் காட்சி தருகிறார். விஷம் அருந்திய சிவன் சுருண்டு பார்வதி தேவியின் மடியிலே படுத்து விட்டதால் இந்த இடத்திற்கு சுருட்டப்பள்ளி என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த கோவிலில் பள்ளிக்கொண்டீஸ்வரர் சயன கோலத்தில் தனி சந்நிதியில் காட்சி தருகிறார். பார்வதி தேவி பக்தர்களால் சர்வ மங்களாம்பிகை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலின் சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த கோவிலில் பெரும்பாலான தெய்வங்கள் தம்பதிகளாக காட்சி தருகின்றனர். தட்சிணாமூர்த்தி தன் மனைவி தாராவுடன் அருள்பாலிக்கிறார். இத்தலத்தில் 2 நந்திகேஸ்வரரை தரிசிக்கலாம். பிரதோஷ வழிபாடு. இக்கோவிலில் பிரதோஷ கால வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த ஆலயத்தில்தான் முதலில் பிரதோஷம் நடத்தப்பட்டதாகவும் அதன் பிறகே மற்ற சிவாலயங்களில் பிரதோஷ வழிபாடு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் திருவாதிரை, மகா சிவராத்திரி, நவராத்திரி போன்ற நாட்களில் இக்கோவிலில் சிறப்பு பூஜையும் நடைபெறுகிறது. சனி பிரதோஷத்தில் கலந்து கொண்டு இறைவனை தரிசித்தால் இழந்த பதவி மீண்டும் கிடைக்கும். தம்பதியர் ஒற்றுமை பலப்படும். திருமண தடை நீங்கும் என்பது நம்பிக்கை. இத்தல சிவபெருமானிடம் வேண்டியது நிறைவேறியதும் பிரதோஷம் அன்று பக்தர்கள் சிவபெருமானுக்கு வில்வமாலை சூட்டி நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இங்கு வந்து வழிபட்டால் தீராத குறைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்கும். அமைவிடம் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் சென்னையிலிருந்து 59 கிலோமீட்டர் தொலைவில் சுருட்டப்பள்ளி என்னும் இடத்தில் கோவில் உள்ளது.